எங்களுடைய வாழ்க்கையில மனுஷன் விரும்புகிற விஷயம் சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் எல்லா சூழ்நிலையிலும் நிலையா இருக்குதா? நல்ல ஆட்டுச்சி சோறு மண்டால் பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷம். பேரு நாளைக்கு கிடைக்குமா? அது என்ன ஞாயிறு திருவிருந்து ஞாயிறு. அப்போ ரஜினா திருவிருந்து ஞாயிறு பானம் பரப்பு இருந்தால் சந்தோஷமா இருக்குமா? சிரிக்காம ஓகே. ஸோ சந்தோஷம்ன்றது மாறிக்கொண்டே இருக்கு. இன்றைக்கு இந்த விஷயம் எனக்கு சந்தோஷமா இருக்கு, நாளைக்கு அடுத்த விஷயம் சந்தோஷமா இருக்கு, அடுத்த நாள் இன்னொரு விஷயம் சந்தோஷமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில சிறையில இருந்தேன், விடுதலையான குடும்பம் வந்து எனக்கு எது சந்தோஷம் என்றால் கர்த்தர் சொன்னபடி விடுதலை கிடைச்சது, கர்த்தர் சொன்னபடி மனைவி கிடைச்சது, கர்த்தர் சொன்னபடி பேரந்தபடி 3 பிள்ளைகளும் கிடைச்சது. கரங்களை தெரிஞ்சவனமாகப்படுத்துவோமா? எனக்கு சந்தோஷம் கர்த்தர் சொன்னதை எனக்கு செய்ததுதான் எனக்கு சந்தோஷம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு என்னென்னு தெரியாது. ஓகே, நாங்கள் கவனிப்போம். அதோட ஆண்டவர் எனக்கு சபையை சொன்னபடி 2வது 3வது மாடியில் தந்தது சந்தோஷம். அப்போ ஆத்மாக்களை ஆண்டவர் சொன்னபடி தருவார். ஆமென். நாங்கள் வீதிக்கு தொடர்ந்து ரங்கவோம். ஆமென். ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துவார். ஆமென். நாங்கள் கவனிப்போம். லூக்கா 2:10 கவனிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும். அப்ப இந்த பூமியில உள்ள சகல ஜனங்களுக்குமே என்ன உண்டாக இருக்கிறதா? சந்தோஷம் உண்டாகிற ஒரு குட் நியூஸ். ஜீசஸ் இந்த பிறப்பு இந்த பூமியில உள்ள சகல ஜனத்துக்கும் என்னத்தை கொண்டு வரும்? இன்னைக்கு நான் பிறந்து என்னுடைய அம்மா அப்பா தங்கச்சி மேலாம் அழுது கொண்டு தான் இருந்துச்சு. என்ன சொன்னாலும் இவனின் பிறந்தான் சிறைச்சாலைக்கு ஒரு நாள் அலைகிறாங்க அப்படின்னு பவனியாலேருந்து கொழும்புக்கு வந்து கொழும்பிலேருந்து கலந்துரைக்கு போவோம். இன்றைக்கு எங்களுடைய பிறப்பு மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார். யோசிக்கும், நாங்கள் மற்றவர்களை துக்கப்படுத்துகிறோமா, காயப்படுத்துகிறோமா, வேதனைப்படுத்துகிறோமா? கொஞ்சம் யோசிக்கும். ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், இயேசுவினுடைய பிறப்பு எல்லாருக்கும் என்னத்தை கொண்டு வருதுதான்? கை தட்டி கவலைப்பட மாட்டேன். அவர் இல்லாத இந்த பூமியில எங்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. ஏன்னா நாங்கள் சாபத்துக்குள்ள விழுந்து கிடந்த எங்களை தூக்கி எடுத்து அப்ப ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான சந்தோஷம். ஆனால் நிச்சயமா எங்களுக்கு தெரிய வேண்டிய இந்த வார்த்தை இனிமேல் மறக்கக்கூடாது. எல்லாருக்குமே ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்களுக்கு ஒரு மெய்யான சந்தோஷத்தை தரக்கூடியவர் இயேசு மாத்திரம். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ் இயேசு மாத்திரம் தான் சந்தோஷத்தை தரக்கூடியவர். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷத்துக்கான சூழ்நிலைகள் இருக்கு. ஏரோது ராஜா இந்த அரண்மனையில் இந்த 3 ஞானிகளும் வந்து இயேசுவை பார்க்க வந்த ஞானிகள் சிக்கி போனாங்க. அப்ப என்ன மறைஞ்சிடுது? நட்சத்திரம், வழிநடத்தின நட்சத்திரம் மறைஞ்சிடுச்சு. அது மீண்டும் தோன்றின பொழுது அவர்கள் என்ன சந்தோஷப்பட்டார்கள்? இந்த வசனம் சொல்றது மத்தேயு 2:10 பார்க்கிறோம். அவர்கள் அதை மீண்டும் கண்டா பிறகு என்ன அனுபவிச்சார்கள்? சந்தோஷம். பாருங்க, ஒரு வழி நடத்தல இழந்து போய் ஏரோது ராஜாவிட்ட போனவங்க மீண்டும் அந்த வழிநடத்தல் கிடைக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷம் அடைஞ்சார். எனக்கு வந்து ஒரு வேர்ஷிப் நடக்கக்குள்ள, ஒரு ஜெபம் நடக்கக்குள்ள, ஒரு வார்த்தையை கேட்கக்குள்ள தேவனுடைய அந்த உறவு எனக்கு கிடைக்காவிட்டால் எனக்கு அது பெரிய கவலையா சங்கடமே இருக்கும். தேவனுடைய வழிநடத்தல் மறைஞ்ச பொழுது அவங்கள் திகழ்ச்சி போய் நின்றார்கள். மீண்டும் கிடைத்த பொழுது சந்தோஷப்பட்டார். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்களா அப்படி ஆண்டவருடைய வழிநடத்தல் கிடைச்சா சந்தோஷப்படுறீங்க? அதுதான் எங்களுக்கு இடையில் இருக்கிறது தொடரும். ஆமென். ஆண்டவர்களை அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் அந்த பிரதர் வாழ்த்து வர வைக்கிறேன். என்ன பேர்? லதாக்காண்டு யாரு? அக்கண்டமான வாசகர் இங்கே வாரவர்
இவர் வருது இல்லை. ஓகே, என்ன பேர் அவருக்கு? சஜீவன். கரங்களை தட்டி வேற வேணுமா? சரி, இவருக்கு புதையல் கிடைச்சிருக்கு, சந்தோஷப்படுறேன். நான் வசனத்தின்படி தான் கதை சொல்றேன். என்ன கிடைச்சிருக்கு அவருக்கு? அப்ப அந்த சுவான்யா சிஸ்டர் குப்பா போடுறதுக்கு கிடங்கப்பட்டு 2 வைகளை பின்னுக்கு ஒரு புதையல் கிடைத்தால் எங்களுக்கு சொல்லாமல் ஜெனிவாவே வீடு பண்ணி போடுவாங்க. சபையை மறந்து எங்களையும் மறந்து இந்திய வாழ்த்துக்கள். அப்படியே ஆண்டுகள் செய்கிறேன். ஆமாம். அப்ப புதையல் என்றால் நாங்கள் பிரயாசப்படாமல் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென். நாங்கள் நாங்கள் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்காமல் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை கிடைச்சால் எப்படி இருக்கும்? ஸோ அவங்க அதுக்கு சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது முத்து. ஒரு வெளியேற பெற்ற முத்தை கண்டுபிடிச்சவன் என்ன செய்யறானா? சந்தோஷப்படுறான். நாங்கள் வெளியேற பெற்ற முத்து. யாருக்கு அது தேவை? ஒன்று வாங்குறவன் விற்கிறவனுக்கு தேவை. அல்லாவிட்ட நாங்கள் போட்டுக்கொண்டு பெருமையா வந்து விற்கிறாருக்கு பெரிய சந்தோஷம். இதான் கிடைச்சிருக்கு. அப்ப அது அவைகளுக்கு பெரிய சந்தோஷம், முத்து. அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், 100 ஆட்டில 1 ஆடு துளைஞ்சி 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த 9 ஆடுகளை 1 ஆட்டை கண்டுபிடிக்கிறவனுக்கு என்னவா? பெரிய பெரிய கொண்டாட்டம். அவன் இழந்து போன ஒரு துக்கமா, ஒரு இழந்து போன உண்டை திருப்பி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இழந்து போன ஒரு சொந்தத்தை நாங்கள் திருப்பி கண்டுபிடிக்க என்ன வேற வேணும்? சந்தோஷம் உண்டாய். இழந்து போன ஒரு நண்பனை, நண்பியை, ஃப்ரெண்ட்ஸை மீண்டும் நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் கண்டுகொள்ளைக்குள்ள, வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டுகொள்ளைக்குள்ள, ஃபேஸ்புக்கில் கண்டுகொள்ளைக்குள்ள என்ன உண்டாகுது? என்ன டிக்டாக்கில் பார்த்த ஒரு சகோதரன் லண்டனில் இருக்கிற என்னுடைய மனைவிக்கு ஃபோனை காட்டிக்கிறேன், இவன் என்னோட ஜெயிலில் இருக்கிறான். அப்போ அவள் சொன்னால் அடியப்பா அந்த எனக்கு டெலிஃபோன் அடிக்கும். ஏன்னால் அவள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சேர்த்துக்கு போகிறவா, இவர் மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ அவள் பார்த்த அவரை கொண்டு அந்த மனுஷனை பிடிப்போம் அவான்ல யோசனை. அடியப்பான்னு டெலிஃபோன் அடித்தாங்க சுவிஸுக்கு. அடித்தால் நான் என்ன தெரியுமா அப்படியெல்லாம் கதைச்சி அறிமுகமாகி ரெண்டு அப்புறம் டக்குண்டு அதுக்கு பிறகு நான் பார்க்கணுன்றேன் டெலிஃபோனு. பாஸ்டர் இவரை சொல்லுங்க, ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாரு அவரோட காய்ச்சி. அன்றைக்கு நான் லண்டனுக்கு போய்க்குள்ள அவங்களை சனிக்கிழமை தங்களோட சேர்ச்சில் ப்ரோக்ராம் வர சொன்னவங்க. நான் என்னோடய மாமா குடும்பத்தோட டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறதுக்காக நான் வரையில் சேர்ச்சி ஆராதனையாக போயிருப்பேன், பர்த்டே பார்ட்டி. அப்போ நான் இப்போ இவரோட அப்படியெல்லாம் போயில. அடுத்த நாள் ஞாயிறு மாமாண்ட வீட்டுக்கு கிட்ட ஈஸ்ட் ஃபேமிலியை தங்களுடைய சேர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ண சொன்னவங்க. ஆனால் நான் எங்களோட பாசக்கிட்ட நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 2-3 மாதத்துக்கு முதல்ல போயிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் மற்ற பக்கத்தில் 300-400 பேர் இருக்கணும்னு சொன்னால் அந்த பெரிய சேர்ச் அந்த பாசல் வந்து இப்போ அதுக்கு முதல் யார் நீங்கள் வந்திருக்கலாமே பாசல்னு கவலைப்பட்டேன். ஸோ என்ன நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்னால், காணாமல் இருந்த ஒரு நண்பனை கண்டுபிடிக்கக்குள்ள ஒரு சாதனை ரட்சிக்கப்பட்டிருக்கக்குள்ள இப்போ இந்த பாசல் என்ன கேட்க கூப்பிட்ட பாசல், அவரும் பாசல் நானும் பாசல். அப்போ அதனால் அவர் கண்டுபிடிக்கக்குள்ள நீ பாசல் நானும் பாசல் சபலம் நடத்துருமா, அது எவ்வளோ டபுள் மடங்கான சந்தோஷம் தெரியுமா? அது ஒரு சந்தோஷம். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்குறோம், தொலைஞ்சு போன நாணயத்தை கண்டுபிடிச்சால் எவ்வளோ சந்தோஷம். பஸ்ஸுக்குள்ள நாங்கள் எவ்வளோ காசு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் போய் தேவையில்லாமல் சாப்பிட்டு எக்ஸ்ட்ராவே வடை மோதல் லட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்பா சாப்பிடலாம் இடக்கட்ட கட்டி கொண்டு போகிறோம். ஆனால் 5% பஸ்ஸுக்கு விழுந்து உடுண்டு விளைஞ்சிட்டு தான் வையுங்கள். பஸ்ஸில் உள்ளாக்கள் எல்லாரையும் ராக்கி அட்லீஸ்ட் பாம்பு பள்ளி வந்துட்டு தான் அது போய் சொல்லி முடிப்பேன் ராக்கியோட வச்சு என்னத்தை தேடிப்போ வந்துட்டு 5% தேடி. அப்போ ஒற்றை நாணயத்தை தேடி அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமா. இப்படி பல விதமான சந்தோஷம் எல்லாம் இருக்குது. நாங்கள் இப்போ காரில் சந்திராக போன ஏற்றி கொண்டு பிறகு ரஜினாக்கு ஒரு டெலிஃபோன் வந்தது வேலைக்கிழமையில் நெஞ்சடியோடு எடுத்தேன். நீங்கள் 2 நாள் மிச்சம் வர வேண்டாமன்ற உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம். அப்படி ஒருத்தருக்கும் ஒரு சந்தோஷம். கரங்களை தேடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இப்போ நாங்கள் கவனிப்போம், ரோமர் 12:12 வாசிப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாக திரைத்திருங்கள்.
அப்போ எல்லா மனுஷராலும் சந்தோஷமாக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு சில நேரத்தில் தான் சந்தோஷம் தான். நான் உண்மையில் லண்டனுக்கு போகும்போது மாமா வீட்டில் சொல்லிட்டேன், எனக்கு மசாலா தோசை சாப்பிடுவோம். அப்போ அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு இரவு கூட்டி கொண்டு போனாங்க. எனக்கு அதை கண்டு ஒரு சந்தோஷம். அப்படி மசாலா தோசை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற விவரிக்க அப்படி வண்டியில் சந்தோஷமாக இப்போ அது ஒரு நாள் மசாலா தோசை அது ஒரு நாள் சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்கேனுமா? அப்போ என்னென்ன வாழ்க்கையில் ஆண்டவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியணும். முதலாவது வசனத்தில் பார்த்தோம், ஜேசு எங்களுக்கு என்னவா? சந்தோஷம். ஜேசு என்னவா எங்களுக்கு? சந்தோஷம். அப்போ என்னென்ன வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஆமே. அதாவது இயேசுவை வச்சுக்கொண்டு துக்கத்தோடு இருந்தால் யார் பொறுப்பு? ஆண்டவர் பொறுப்பு. இயேசுவை வச்சுக்கொண்டு இருந்தால் அல்லது இயேசு எங்களுக்குள்ள இருந்தால், நாங்கள் இயேசுவோட இருந்தால் எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சந்தோஷமா எல்லாம் துக்கத்தோட இருக்கிற மாதிரி. நம்பிக்கையில் சந்தோஷமாயிருக்கும். அப்ப அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒன்று எங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கோம், நம்பிக்கை. அமைச்சலுமா? அப்ப அந்த நம்பிக்கையில நாங்கள் தெளிவா இருந்தோமா இருந்தால் எங்களால் என்னவா இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்கணும். அப்படி நாங்கள் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகளா இருந்தால் எல்லாத்தையும் சிரித்து கொண்டு ஓகேப்பா சரியா அப்படியா என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உபத்திரவத்தில் என்ன செய்யணுமோ அவையில் பொறுமையா இருக்கு. உபத்திரம் எல்லா வழியிலும் எல்லாருக்கும் இருக்குதான். சில பேருக்கு மனுஷன் உபத்திரம், சில பேருக்கு மனுஷி உபத்திரம், சில பேருக்கு பிள்ளைகள் உபத்திரம், சில பேருக்கு பெற்றோர் உபத்திரம். ஊழியங்கள்ல பலவிதமான காரியங்கள் என்னது? உபத்திரம். ஆனால் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கிற ஒரு மனுஷனால உபத்திரத்தில் எப்படி இருக்க முடியும்? நம்பிக்கையில சந்தோஷமா இருந்தால் யார் என்ன உபத்திரவத்தை கொடுத்தாலும் எங்களால என்ன செய்ய முடியும்? பொறுமையா. ஓகே. ஜபத்திலே உறுதியா தரித்திருங்க. சோ நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆளால மாத்திருந்தான் என்ன பிரச்சனை வந்தாலும் ஜபத்தில உறுதியா இருக்கு. ஒரு சகோதரி சொன்னா, நான் நிம்மதி இல்லை, ஒரே பிரச்சனையா இருக்குது, என்னால ஜெபிக்க முடியல. ரஜினா கேட்டு ஒரு சகோதரி. ஸோ இதுதான் உண்மை. ஜெபிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தால் என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருந்தால் என்ன நடக்கும்? உபத்திரவத்தில் பொறுமையா இருப்பார்கள். ஜெபத்தில் தரிச்சிருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்பிக்கை யாருங்களுக்கு? இயேசு. இயேசு இல்லாவிட்டால் நம்பிக்கை இல்லை, சந்தோஷமும் இல்லை. வாசிப்போம் யோவான் 6:16-20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்ப இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கின்ற சூழ்நிலை எது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்கள் பிள்ளை ஃபெயில் விட்டு வந்தாலும் இந்த வசனத்தை சொல்றது, 6வது கவலையோடு இருந்தால் இந்த வசனத்தை சொல்றது, வேறு என்னதான் எங்களுக்கு நெகட்டிவான சூழ்நிலை இருந்தாலும் இந்த வசனத்தை சொல்லாதீங்க, பொருத்தம் கிடையாது. இந்த வசனம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு ஆழமான ஒரு ரகசியம். இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்தவர். மரித்தவர்களை எழுப்பினார். பாதிக்கப்பட்ட எத்தனையோ நோய்வாய்ப்பட்டவர்களை சுகம் கொடுத்தார். அதுக்கு முன்னுக்கு இந்த சீஷர்களுக்கு முன்னுக்கு அப்படிப்பட்ட சீஷர்களுக்கு வல்லனவே ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு ஆறுதலை சொல்லுகிறார். அவருக்கு தெரியும் இவங்க எல்லாம் பயந்து போடுவாங்க, எல்லாரும் விட்டுட்டு ஓட போறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வாக்குத்தத்தத்தை, இப்படியான சூழ்நிலைகள் உண்டாக போகிறது, ஆனாலும் உங்கள் துக்கம் கரங்களை தட்டி சந்தோஷமாய் மாறும். ஆமென்.
இயேசு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அது என்னன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கும். வாசிப்போம் 14:22. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இந்த வசனத்தை கண்டுபிடிச்சீங்களா? அந்த சந்தோஷம் எப்படி அவங்களுக்கு உண்டாகும் சொல்றேன். வசனத்தில் சிவப்பில் போட்டிருக்கிறேன். அவங்களுக்கு அந்த சந்தோஷம் எப்படி வருகிறது திருப்பி? சரி, கரெக்ட். வாயத்தில் சொல்லுங்க. இயேசுவை திருப்பி காணி. அப்ப இயேசு முன்கூட்டியே சொல்ற, எல்லாம் துக்கம் வரும், எல்லாம் அழுக வரும், எல்லாம் உலகம் எல்லாம் செய்யும், சந்தோஷப்படும் உலகம். அவருடைய துக்கம் சந்தோஷமா மாறும். எப்படி என்று சொன்னால், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்களுடைய இருதயம். அப்ப இயேசுவை நாங்கள் மீண்டும் காணும் பொழுதுதான் எங்களுக்கு என்ன உண்டாகிறது? மெய்யான சந்தோஷம். அப்ப நாங்கள் முதலாவது வசனத்தில் பார்த்தோம், எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி என்று பார்க்கிறோம். சகல ஜனங்களுக்கும் இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் குட் நியூஸ், அவர்தான் சந்தோஷம். ஆனால் இயேசு இல்லாத இடத்திலே சந்தோஷத்தை காண முடியாது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்துக்குரிய பிரதானமான விஷயமே இயேசுதான். ஆமென். ஏனென்றால் சந்தோஷம் எப்போ உண்டாயிருக்கு தெரியுமா? எப்படி இந்திரன் பாச சிரிச்சு கொண்டு வந்து சாட்சியோடு சொன்னார் பார்த்தீங்களா? யாருக்காவது சும்மா இருக்க 10,000 பிராயம் வந்தால் சிரிக்காம என்ன செய்யும்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? ஆமென். அப்ப நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இயேசு அவர் இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது, மகிமை கிடையாது, அபிஷேகம் கிடையாது, கிருபை கிடையாது, உயர்வு கிடையாது. இப்ப நாங்கள் தெரிஞ்சிருக்கிற வேண்டிய காரியம், இவைகள் இருக்கும் பொழுதுதான் நாங்கள் சந்தோஷப்படும். அது எப்படி உண்டாகிறது என்றால் இயேசுவார். ஆகவே எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தா ஜீசஸ், இயேசு. அதனால எங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இயேசுவை சுமந்து கொண்டு திரிகிற நானும் நீங்களும் துக்க முகமாக இருக்கக்கூடாது, சத்தியம் தெரியாமல் இருக்கக்கூடாது, அடிப்படை நாலேஜ் அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. நான் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இயேசு இல்லாவிட்டால் சந்தோஷம் இல்லை. இயேசு இருந்தால் நான் நீங்களும் கட்டாயம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் எல்லாரும் சிவஞா டீச்சர் கேட்ட மாதிரி இயேசு கிட்ட வீடு கேட்டால் உங்களுடைய சந்தோஷம் நிறைவேறும்படி என்ன நிறைவேறது? வீடு தருவேறு இந்த வசனம் சொல்லுதல்ல. அவன் நினச்சி கொண்டிருப்பாள். அவன் நினைச்சால் அவன் அவன் தானே ராவணியக்கா நினச்சி கொண்டிருப்பாள். எனக்கு வீட்டோடையே வேலை கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி கொண்டிருப்பாள். ஆனால் அப்படி அவன் கொடுத்தா சந்தோஷம் தானே. வீட்டுக்கு கீழே மேலே அப்படி தான் இப்போ வேலை செய்றீங்களாமா? நடந்து போய் வேலை செய்றீங்க. பார்த்தீங்களா? இப்படிதான் என்னோட வாழ்க்கை. ஆனால் கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை தர விரும்புகிறார். சத்தியத்தை நாங்கள் கவனிக்கோம். ஒரு நிரந்தரமான ஆழமான ஒரு காரியத்தை இயேசு எனக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமென். அவங்க இயேசு இல்லாத நேரம் துக்கப்பட்டாங்களா இல்லையா? பயந்தாங்களா இல்லையா? கலங்கினாங்களா இல்லையா? எல்லாம் நடந்தது. அதனால இயேசு ஒரு ஒழுங்கு செய்ய விரும்புகிறார். நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை எனக்கு உங்களுக்கும் அவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அதுதான் இந்த வசனம். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். இதுல உள்ள விஷயம் சாதாரணமான ஆக்களிக்கிற மாதிரி வீடு, தொழில்துறை, வருமானம், ஏற்ற துணை, இதுதான் இந்த உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி தருவது கிடையாது. அதிலும் கூட ஒரு பெரிய பரிசுத்தான் ஆண்டவர் தர விரும்புகிறார். அப்ப இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டால் மிச்சம் எல்லாம் உங்களுக்கு தானாக கிடைக்கும். அதில் எங்களுக்கு உண்மையான சந்தோஷங்கள் கிடைக்கும். அந்த ஞானிகள் நட்சத்திரத்தை கண்ட பொழுது, அந்த சகோதரி அந்த ஒற்றை நாணயத்தை கண்ட பொழுது, புதையலை கண்ட பொழுது, வெளியேற பெற்ற முத்தை கண்ட பொழுது,
சந்தோஷத்திலும் விட ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை இயேசு தர விரும்புகிறார். அதைத்தான் அவர் இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூடியிருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்ப இயேசு மீண்டும் வரும்பொழுது அவர்கள் சந்தோஷப்படுவீங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். மீண்டும் என்னை காண்பீர்கள், அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீங்கள் என்று சொன்னார். ஆனால் இயேசுவுக்கு தெரியும், திருப்பி இயேசு என்ன செய்ய போற? பரலோகம் போக போற. அதனாலதான் ஆண்டவர் என்றென்றைக்கும் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை தர விரும்புகிறார். அடுத்தடுத்த வசனங்கள் அதை காண்பிப்பேன். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அப்ப இயேசு கிறிஸ்துவட்ட உண்மையாக வந்தால் அவர் நிலையானதும் நிரந்தரமானதுமான ஒரு காரியத்தை தான் செய்வார். ஆமென். பெர்மனன்டான விஷயத்தை தான் அவர் செய்வார். ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டேன். அவர்கிட்ட வந்துட்டார். ஆமென். ஒரு நாளும் கைவிட மாட்டேன். என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே இந்த பாவி பரிசுத்தெல்லாம் பார்க்க மாட்டேன். அவரை நம்பினால் அவர் கட்டாயம் கைதுக்கி கொண்டே இருப்பார். ஆமென். அப்ப அவர் ஒரு ஒழுங்கு செய்கிறார். என்றென்றைக்கும் உங்களுடைய தங்கும்படி பரிசுத்த ஆவியை தர விரும்புகிறார். விரைவாக போறேன். யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்ப இதுதான் நான் கொண்டு விளங்கப்படுத்த போறேன். பார்க்கணும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எல்லாருக்கும் என்னத்தை உண்டாக்குகிற செய்தி வந்தது. இயேசு பிறக்கும் பொழுது சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி வந்தது. அப்ப இயேசு என்றாலே என்ன? சந்தோஷம் எல்லாருக்கும். ஆனால் இயேசுவோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சந்தோஷம். ஏனென்றால் மறுபடியும் நீங்கள் என்னை காணும் பொழுது சந்தோஷப்படுவீர்கள். அப்ப அவர் இல்லாத நேரம் அவர்கள் என்ன செய்தார்கள்? துக்கப்பட்டார்கள், கலங்கினார்கள், சிதறி ஓடினார்கள், பயந்தார்கள். இயேசு இருந்தால் அவர்களுக்கு எந்த பயமும் கலக்கமும் கிடையாது. யோவான் 14:1 சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அவ்வளவுதான், பயப்படக்கூடாது ஒரு காரியம். இதுதான் உண்மையான விஷயம். இயேசுதான் இதற்கு பொருத்தமானவர். அவரால் தான் இந்த காரியத்தை எனக்கும் உங்களுக்கு செய்ய முடியும். அப்போ நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை தேடி நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டும் ஓடிக்கொண்டும் இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், அவர் அப்போ பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ள அவர் தருகிறத நாங்கள் பார்க்கணும். உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஒன்றும் விளங்காது. இயேசுவினுடைய சமாதானம் சந்தோஷமும் விளங்காது, பரிசுத்த ஆவியால் உண்டாகிற சந்தோஷமும் விளங்காது. உலகத்தில் உள்ளாகிறது அது விளங்காது. அது முதல் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க விளங்கிக் கொள்வது என்றால் அவங்களை யார் தொட வேணும்? இயேசுதான் தொடணும். அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் சரி. ரோமர் 14:17 கவனிப்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இயேசு சந்தோஷம் என்று பார்த்தேன். இப்ப யார் சந்தோஷம் இருக்குது? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் பைத்தியக்காரன் மாதிரி என்ன செய்து கொண்டிருப்பார்? அவர் சிரிச்சு கொண்டு எவ்வளவு சந்தோஷமா இருப்பது தெரியுமா? பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும் தெரியுமா? அப்ப இயேசு கிறிஸ்து எதை கட்டினார் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை. அவர் எதை அறிவித்தார்? தேவனுடைய ராஜ்யத்தை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட மக்களுக்கு இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் தங்கும்படி வாசம் பண்ணும்படி யாரை கொடுத்தார்? பரிசுத்த ஆவியானவரை. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய கூட வாழும் பொழுது எங்களால் நிரந்தரமான சந்தோஷமாய் வாழ முடியும். இனிமேல் உள்ளது கலங்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, சிரித்து கொண்டு திரியுங்க. ஆண்டவர் இயேசு என்னோட இருக்கிறார் என்று சொல்லுங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். இல்லை நான் செய்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு கையை கட்டி கொண்டு நிற்பேன்.
இதுதான் உண்மையான விஷயம். அடிப்படை சின்ன சத்தியங்களை சிம்பிளாக நானும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளும் பொழுது எங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். சிம்பிளாக புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் சின்ன டாபிக். ஜீசஸ் சந்தோஷம், பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷம், இவ்வளவுதான். ஆனால் அவர் 2 பேரையும் வெளியில் வச்சு பூட்டி போட்டு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாமா? முடியாது. எங்களுக்கு உள்ளே இருக்க அனுமதிப்போம். எங்களுக்கு உள்ளே இருக்க அனுமதிப்போம் என்றால் டெய்லி நாங்கள் பைபிள் வாசிக்கணும், டெய்லி நாங்கள் ஜெபம் பண்ணணும், டெய்லி ஜெபத்தோடு இருக்கணும், தேவனோட உறவில் இருக்கணும். ஜெபம் பண்ணுறது லிஸ்ட்டு வச்சு கேட்கறது இல்லையே, தேவனோட உறவாக இருக்கிறது தான் ஜெபம். ஆமென். அப்போ இதில் நாங்கள் பார்க்குறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அதை நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்குது. சர்ச் என்றாலே சந்தோஷம். ஆமென். சர்ச்சில் நாங்கள் ஒன்று கூடுகிறது என்றாலே சந்தோஷம். ஆமென். வர்ஷிப் நேரம் என்றாலே ஒரு சந்தோஷம். ஆமென். பிரசங்க நேரம் என்றாலே ஒரு, நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள இருக்கும். என்றென்றைக்கு இருக்கும்படியே ஒழுங்கு செய்தாரு, அதுதான் நிறைவாக இருக்கும்படி ஒழுங்கு செய்தாரு, சந்தோஷம். அவர்தான் பரிசுத்த ஆவி. அதனால தயவு செய்து அந்த அபிஷேகத்தோட வாழணும். கட்டாயம் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் எதை பார்த்து ஆசைப்படுறீங்களோ அதை உங்களுக்கு தருவேன். அதுக்காக வேறு யாரையும் பார்க்கக்கூடாது. சுவன்யா சொன்னது மாதிரி வீட்டுக்காக சொன்னேன். சுவன்யா சேர்த்து ஒரு பிளான் கிரிப்போட்டு அதை பார்த்து கொண்டு இருந்தாங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். ஏன் அவாக்கில் யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர். உண்மைதான். ஆண்டவர் எல்லாம் தரிசனங்களை தருவதற்கு பொறுப்பானவர் அவர் தான். அவர் தான் பொறுப்பாளர். என்னத்துக்கு தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு, அந்நிய பாஷை, இந்த காரி வரங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கிறார் ஆவியானவர். ஸோ அவர் இருந்தால் எல்லாம் தானே நடக்கும். ஆமென். சந்தோஷத்தை அவர் இழந்து போகக்கூடாது. அப்போஸ்தலர் 8:6 தொடக்கப்பட்டு நாங்கள் பார்த்தோம். இயேசு சந்தோஷம், பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷம், மனுஷன் சந்தோஷமா பார்ப்போம், வாசிப்போம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்து அசுத்தாவிகளை மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். யாரால வந்தது? பேரை சொல்லணும். மனுஷன். ஒரு மனுஷனால 1-2 இருந்து சேர்ப்போம். தேவ மனுஷன். அவருக்குள்ள யார் இருந்தது? பரிசுத்தர். வாயில யார் இருந்தது தெரியுமா? இயேசு. அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார். பிலிப்பு. அப்ப அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் இயேசு. தேவனுடைய வார்த்தை இயேசு. அவர் இயேசுவை கொடுத்தான். இயேசு அங்கே வந்து என்ன செய்தாராம்? எல்லாருக்கும் சுகம் கொடுத்தான், விடுதலை கொடுத்தான். தேவனுடைய வார்த்தை என்னையும் உங்களையும் விடுவிக்க வல்லது. ஆமென். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு. கரங்களை தட்டி இயேசுவை நாங்கள் கட்டுவோம். ஆமென். ஒரு மனுஷன் அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்தார். பிசாசை பற்றி காய்ச்சி கொண்டிருப்பா, இயேசுவை பற்றி காய்ச்சி கொண்டிருப்பா. நீங்கள் கவனிங்க. இந்த மனுஷனும் இந்த மனுஷியும் அபிஷேகம் பண்ணப்பட்டவளா இல்லையான்னு கவனிங்க. இயேசுவை பற்றி கலைச்சு கொண்டே இருப்பார் ஆவியானவர். இயேசுவை கனப்படுத்தி கொண்டே இருப்பார் ஆவியானவர். இயேசுக்குரிய காரியங்களை அவர்களுடைய வாய் பேசிக்கொண்டே இருக்கும். ஆமென். இயேசு சந்தோஷம் என்று பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷம் என்று பார்த்தோம், தேவ மனுஷன் சந்தோஷம் என்று பார்க்கிறோம். ஒரு பட்டணத்தையே கலக்கிறான். ஆமென். ஏன் உங்களை கொண்டு கலக்கிறார்? அப்ப உங்களை என்ன ஏன் உங்களுக்குள்ள என்ன நிரம்பி வளைந்து கொண்டு போகணும்? அபிஷேகம் வளைந்து. எந்த நேரம் ஆவியானவர் இருப்பான். ஒற்றை அபிஷேகமாக இருப்பான். வீட்டில் உண்மையா பொய்யா? ஒரு மனுஷனால ஒரு பட்டணத்தில் சந்தோஷம் வந்ததா இல்லையா? கட்டாயமான விஷயம். நான் சொல்லல என்ன கொண்டு உங்களை கொண்டு தான் சொல்றேன். யாராக இருந்தாலும் கொண்டு செய்வதில்லை. இயேசு இருக்கணும், 2வது இருக்கணும், 3வது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை அபிஷேகத்தோட இயேசுவோட இருப்போம்.
ரெண்டையும் நாங்கள் பார்த்தோம். இயேசு வார்த்தையாக இருந்தார், அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக இருந்தார், ஊழியங்களை செய்தார், மிகுந்த சந்தோஷம். எப்படி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர் தெரியுமா? எத்தியோப்பியா மந்திரியில ராணியின் மந்திரிக்கு யார் போய் சத்தியம் சொன்னது? பிலிப்பு. பிலிப்பு ஆவியானவர் சொன்னது கேட்டதா இல்லையா? அவர் ஓடி போய் அந்த ஒற்றை மனுஷனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரா இல்லையா? அந்த ஒற்றை மனுஷனால் எத்தியோப்பியா தேசத்துக்கு இயேசுவின் சத்தியம் போனதா இல்லையா? என்ன மாதிரி உங்களை கொண்டாண்ட சுவிஸ் தேசம், ஜெர்மன் தேசம், பிரான்ஸ் தேசம் எல்லாம் வச்சுருக்க பேசாம இருக்கு. ஆமாம் சொல்லுங்கள். ஆமாம். பிராணியதோட இத்தாலி தேசம். ஆமாம். ஆனால் எவ்வளவு காரியங்கள் எனக்கு உங்களுக்கு வச்சிருக்கிறார். இந்த சிம்பிளான ஆவியார் சொன்ன காரியம் இயேசு சந்தோஷம், பரிசுத்தாவின் சந்தோஷம், நான் சந்தோஷம். எப்படி என்றால் ஆவியானவருக்குள்ள நிறைவாக நாங்கள் வாசிப்போம். பாடலை மற்றாக்கள் ஆயத்தமாக வாசிப்போம். லூக்கா 10:20. ஆகிலும் ஆவியை உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பிலிப்பு மாதிரி நாங்கள் 4 பேரை சுகப்படுத்திட்டோம் என்றால் பேதேன் ஒன்று நடக்காம இருக்கும். நான் செய்து நினைச்சிட்டோம்னா ஒன்று நடக்காது. இயேசு கிறிஸ்து ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். ஆவிகள் பிசாசுகள் எல்லாம் கீழ்ப்படுகிறது, வியாதிகள் சுகமாகுது என்றதுக்காக எல்லாம் நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. எங்களுக்கு அறிவில தெரியணும் யார் செய்ததெல்லாம் இயேசு. ஆமென். அதனால எங்களுடைய பேர் எங்க எழுதி இருக்குது, அதுக்காக சந்தோஷப்படுங்க. அதனால நீங்கள் எங்கள் ரோட்டில் எல்லாம் சந்தோஷமா போயக்குள்ள ஆக்கள் கேட்பீங்க, என்ன இன்றைக்கு எக்ஸ்ட்ரா சந்தோஷமாயிருக்கு சொல்லுங்க, என் பேர் எங்கே எழுதியிருக்கு. நீங்கள் சொல்றது நாளைக்கு செய்தியில் வரணும், நான் பார்க்கணும். ஆமென். ஆமென். அதான் உண்மையான விஷயம். வலது நிற்போமா, பாடலை போடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வலது நின்றங்களை ஒப்புக்கொடுப்போம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம்